திரைத்துறையினரால் நிராகரிக்கப்பட்டு பின்னாளில் உலக அரங்கில் இந்திய திரையுலகின் அடையாளமாக மாறிய ஒரு கலைஞனின் கதை இது. தனது முதல் படத்தின் முதல் காட்சியை படமாக்க தனது ஆயுள் காப்பீட்டு திட்ட ஆவணத்தையும் மனைவியின் நகைகளையும் அடகு வைத்த ஒரு இயக்குநரின் போராட்ட வரலாறான இந்த ஒரு படம் இந்திய திரையுலகின் வரலாற்றையே மாற்றி எழுதும் என்று அன்று யாரும் நினைக்கவில்லை. 1921 மே 2 அன்று கொல்கத்தாவில் பிறந்த சத்யஜித் ராய் 1950களில் ஒரு விளம்பர நிறுவனத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்தார். அவரிடம் போதிய பணமோ திரையுலக முன் அனுபவமோ இல்லை. ஆனால் விபூதி பூஷன் பந்தோபாத்யாயின் நாவலை அடிப்படையாக கொண்ட பதேர் பாஞ்சாலி என்ற கதை அவர் மனதில் ஆழமாக பதிந்திருந்தது. அந்த ஆசிரியரின் மனைவியிடமிருந்து கதையின் உரிமையை பெற்றார் ராய். அக்காலகட்டத்தில் இந்திய திரையுலகம் படப்பிடிப்பு தளங்கள், பாடல்கள் மற்றும் கவர்ச்சி ஆகியவற்றிற்குள் மட்டுமே அடங்கி இருந்தது. ஆனால் கிராமத்து மண், மழை மற்றும் எளிய மனித உணர்வுகளின் யதார்த்தத்தை காட்ட ராய் விரும்பினார். 1950-52 பல தயாரிப்பாளர்களை அவர் அணுகினார். இந்த படம் ஓடாது என்பதே அனைவரின் பதிலாக இருந்தது. அக்டோபர் 27, 1952 தளராத முயற்சியால் காப்பீட்டு ஆவணத்தை அடகு வைத்தும் நண்பர்களிடம் கடன் வாங்கியும் முதல் காட்சியை படமாக்கினார். அதுதான் அபுவும் துர்காவும் நாணல் புற்களுக்கு இடையே தொடர்வண்டியை பார்க்கும் அந்த புகழ்பெற்ற காட்சி. பணம் இல்லாத காரணத்தால் வேலையை விட முடியாமல் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டுமே படப்பிடிப்பு நடத்தப்பட்டது. ஒரு முறை ஒரு வாரம் கழித்து படப்பிடிப்பு தளத்திற்கு திரும்பிய போது காட்சிக்காக தேவைப்பட்ட நாணல் புற்களை பசுக்கள் மேய்ந்துவிட்டன. இதனால் மீண்டும் அந்த புற்கள் வளரும் வரை ஒரு வருடம் காத்திருக்க வேண்டி இருந்தது. பெரும்பாலான நடிகர்கள், புதுமுகங்கள் மற்றும் கிராமவாசிகள் கொல்கத்தாவிற்கு அருகில் உள்ள போரல் கிராமத்தில் படப்பிடிப்பு நடந்தது. ராயின் மனைவி விஜயா ராய் தனது நகைகளையும் அடகு வைத்து படத்திற்கு உதவினார். இறுதியில் 1954 மேற்கு வங்க அரசின் உதவியுடன் படப்பிடிப்பு மீண்டும் தொடங்கியது. ஆகஸ்ட் 26, 1955 அன்று பதேர் பாஞ்சாலி வெளியாகி மெல்ல மெல்ல உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்தது. பிரதமர் ஜவஹர்லால் நேருவிற்கு இந்த படம் பிரத்யேகமாக திரையிடப்பட்டது. ஹாலிவுட் இயக்குனர் ஜான் ஹஸ்டன் படத்தை வெகுவாக பாராட்டினார். 1956 கேங்ஸ் திரைப்பட விழாவில் இப்படம் சிறந்த மனித ஆவணம் விருதை வென்றது. இது வெறும் ஒரு திரைப்படம் மட்டும் அல்ல. சத்யஜித் ராய் என்னும் தனி மனிதனின் விடாமுயற்சி இந்திய திரையுலகை உலக அரங்கில் தலைநிமிரச் செய்த ஒரு காவிய பயணம்.